வாக்யஜ்ஞேன கல்பதாம். சச்சிதானந்தரூபாய விஸ்வோத்பத்யாதிஹேதவே கிருஷ்ணாய க்லிஷ்டகாரிணே நமோ வேதாந்தவேத்யாய குரவே புத்திசாட்சிணே கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் சர்வலோகஹிதே ரதம் வேதாப்ஜபாஸ்கரம் வந்தே ஷமாதிநிலையம் முனிம் சஹஸ்ரமூர்த்தேः புருஷோத்தமஸ்ய சஹஸ்ரநேத்ரானனபாதபாஹோः சஹஸ்ரநாம்னாம் ஸ்தவனம் பிரசஸ்தம் நிருச்யதே ஜன்மஜராதிசாந்த்யை. भ्राजिष्णुर्भोजनं भोक्ता सहिष्णुर्जगदादिजः अनघो विजयो जेता विश्वयोनिः पुनर्वसुः. अनघो विजयो जेता, ஜேதா வரைக்கும் அர்த்தம் சொல்லியிருக்கோம். இனி விஸ்வயோனிஹி அந்த நாமாவுக்கு அர்த்தம் பார்க்கணும். விஸ்வம் யோனிஹி யஸ்ய விஸ்வஸ்ச அசௌ யோனிஷ்ச இதி வா விஸ்வயோனிஹி. யஸ்ய விஸ்வம் யோனிஹி, இது கொஞ்சம் வித்தியாசமான அர்த்தம். அது அதாவது விஸ்வத்துக்கு யார் காரணமோ, பிரபஞ்சத்துக்கு யார் காரணமோ அவருக்கு விஸ்வயோனிகின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், யஸ்ய விஸ்வம் யோனிஹி, கடவுளை நாம் எது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம்? கடவுளுடைய படைப்பு மூலமாக தான் கடவுளை தெரிஞ்சுக்கிறோம். ஆகவே விஸ்வம் யோனிஹி யஸ்ய, விஸ்வம் யோனிஹினா விஸ்வம் காரணம், யோனிஹினா காரணம். விஸ்வம் யோனிஹி யஸ்ய அப்படி சொன்னால் பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜகத்து தான் காரணமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கைக்கு ஒரு தலைவன் இருக்கான் என்பதை தெரிந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது. ஆக உலகு ஆதிபகவன் முதற்றே, இப்படி தானே சொல்கிறோம். ஆக இந்த உலகம் இறைவனை முதலாக கொண்டது. இதுக்கு பேர் தடஸ்த லக்ஷணம்னு பேர். தெரிஞ்சதை கொண்டு தெரியாததை தெரிஞ்சுக்கிறது, காரியத்தை வச்சு காரணத்தை ஊகம் பண்ணுறது. ஆகவே ஈஸ்வர ஞானத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா படைப்பு தான் காரணம். படைப்பின் தலைவனை தெரிந்து கொள்வதற்கு காரணம் படைப்பு தான். ஆகவே விஸ்வயோனிங்கிறதுக்கு விஸ்வஸ்ய யோனின்னு சொல்லலாம், அப்படி சொல்லலை. விஸ்வம் ஏவ யோனிஹி. கவனித்தா தான் சிம்பிளாக பார்த்தா இருக்கும், கமெண்ட்ரி பார்த்தா ஒன்றும் விசேஷமாக தெரியாது. சம்ஸ்கிருத பாஷை தெரிஞ்சால் தான் புரியும். விஸ்வம் விஸ்வத்தை காரணமாக கொண்டவர் அப்படி சொல்கிறார். தடஸ்த லக்ஷணத்வாரா ஞேயா ஈஸ்வரா. இறைவனை நாம் அறிவதற்கு காரணம் இறைவனுடைய படைப்பே ஆகும். அப்படி அர்த்தம் சொல்கிறார். ஆக அதனால் விஸ்வயோனி. அது மாத்திரமில்லை, அடுத்த அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா விஸ்வஷ்ச அசௌ யோனிஷ்ச, பிரபஞ்சமாகவும் இருக்கிறார், அந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாகவும் இருக்கிறார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி சொல்கிறோம் இல்லையா. ஆக இத்தனையுமாக அவர் இருக்கிறார். விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி
கண்ணார் அமுதமுமாய் நின்றான் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி இங்கே விஸ்வஷ்ச அசௌ யோனிஷ்ச, இந்த பிரபஞ்சமாகவும் இருக்கிறார், அந்த பிரபஞ்சத்திற்கு காரணமாகவும் இருக்கிறார். முதல்ல காரணம்னு சொன்னது எது? பிரபஞ்சத்தை. கடவுளை தெரிந்து கொள்வதற்கு பிரபஞ்சம் காரணமாக இருக்கிறது. காரியந்தான் காரணத்தை அறிவதற்கு காரணமாக இருக்கிறது. முதல்ல சொன்னது. இப்போ என்ன சொல்லுகிறார்? காரியமாகவும் காரணமாகவும் இருப்பவர் அவரே. காரணத்திலிருந்து தானே காரியம் வருகிறது. மண்ணுங்கிற காரணத்திலிருந்து தான் குடம்ங்கிற காரியம் ஏற்படுகிறது. ஆகவே தங்கமாகவும் நகையாகவும் இருப்பவர் எவரோ அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி மண்ணாகவும் குடமாகவும், அதே மாதிரி காரணமாகவும் காரியமாகவும் அவரே காணப்படுகிறார் என்பது கருத்து. ரெண்டு மீனிங் சொல்லியிருக்கார். விஸ்வயோனிஹி விஸ்வம் யோனிஹி யஸ்ய, அப்படி ஒரு வியாக்கியானம். விஸ்வஷ்ச அசௌ யோனிஷ்ச இதுவா விஸ்வயோனிஹி. விஸ்வயோனி சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்தாச்சு. அடுத்தது புனர்வசுஹு. புனः புனः ஷரீரேஷு வசதி க்ஷேத்ரஜ்ஞரூபேண இதி இதி புனர்வசுஹு. புனர்வசுன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, தெரியும், ராமரோட நட்சத்திரம்லாம் சொல்கிறோம். ஆனால் இங்கே புனர்வசுங்கிறதுக்கு ஜீவகான்னு அர்த்தம். ஜீவகா, இறைவனே உயிராகவும் இருக்கிறார். ஊனாகி உயிராகின்னு சொல்கிறோம் இல்லையா? உயிருக்கு உயிராகின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லிவிடுவாங்க சித்தாந்திகள்லாம். உயிராகின்னு சொன்னால், நேர உயிராகின்னு சொன்னால் சித்தாந்த சாஸ்திரத்துக்கே விரோதமாகிடும். ஆகையினால அந்த இடத்துல ப்ராக்கெட்டில் ஒரு உயிருக்கு அப்படின்னு போட்டுக்கணும், இல்லாட்டி சித்தாந்த சாஸ்திரத்துக்கு விரோதமாகிடும். உயிராக அவன் இருந்தான்னா உயிருக்கு உயிராக இருக்கிறது அப்புறம் யார்? அது கேள்வி வந்துடும். ஆகையினால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, புனஹா புனஹா, மறுபடியும் மறுபடியும், ஷரீரேஷு, உடல்களில், வசதி, இருக்கிறார். யாருன்னா அனைத்து உயிர்களும் அவனே. எல்லா உயிர்களுமாகவும் காட்சி அளிப்பவன் அவன்தான். க்ஷேத்ரஜ்ஞ ரூபேண, க்ஷேத்ரஜ்ஞ ரூபேணன்னா ஜீவரூபேணன்னு அர்த்தம். ஜீவனாக எல்லா சரீரத்துக்குள்ளேயும் புல்லாகி பூடாய் புழுவாயின்னு சொல்கிறோமே, எல்லா பிறப்பும் பிறந்து இழைக்கிறது யாருன்னு கேட்டால் கடவுளா ஜீவ உயிரா? ஆக எல்லா பிறப்பும் பிறந்து இழைக்கிறதும் இறைவன் தான் விட்டார். இறைவனே தான் பிறப்பு அற்றவனாகவும் இருக்கிறார், பிறப்புகளை எடுப்பவராகவும் இருக்கிறார். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே. அஜாயமான சன்னு, பிறப்பற்றவன் பல பிறப்புகளை எடுப்பது போல காணப்படுகிறான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆகையினால புனஹா புனஹா ஷரீரேஷு வசதி. ஆக எல்லாம் மாயா லீலா. ஆகையினால சொல்கிறார், ஜீவர்களாகவும் இருக்கிறார். எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் அங்கங்கே இருப்பது நீ என்றோ பராபரமே, தாய்மானவர். ஆனால் அங்கே உயிருக்கு உயிராய் சொல்லியிருக்கார். எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் அங்கே எங்கே நிற்பது என்று நீ என்றோ பராபரமே. இதுதான் பேதாபேதவாதம்னு பேர். இங்கே அப்படி இல்லை, உயிராகவே இருக்கிறார். அங்கெங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது எது? அப்படிலாம் இருக்குது. ஆக எல்லா வாதங்களும் இருக்குது. அதனால தான் எல்லா மதமும் இருக்குது நமக்குள்ளேயே. ஆக புனः புனः ஷரீரேஷு வசதி க்ஷேத்ரஜ்ஞ ரூபேண இதி புனர்வசுஹு. சரி, அவ்வளோதான். புனர்வசுங்கிற நட்சத்திரமாக சொல்லலை இங்கே. ஆனால் விஸ்வயோனிக்கு மாத்திரம் பெருசாக வியாக்கியானங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. விஸ்வயோனிஹி
விஸ்வம் பிருத்திவியாதி ரூபம், இந்த பஞ்சபூதங்களா வடிவானது. யோனிஹி ஸ்தானம் அந்தர்யாமிணா இது விஸ்வயோனிஹி. எல்லாத்துக்கும் விஸ்வயோனிங்கிறதுக்கு அந்தர்யாமி அப்படிங்கிறார். அதுக்கெல்லாம் பிருகதாரண்யகோபனிஷத்தில் நிறைய கோட் பண்ணுறார். எஸ் சர்வேஷு பூதேஷு திஷ்டன்னு எஃப் பிருத்திவியாம் திஷ்டன்னு இத்தியாதி ஸ்ருதிபியா. யோனி சப்தச்ச அத்திர ஸ்தானவாச்சி. ஸ்தானவாச்சி நான் என்ன சொன்னேன், காரணம்னு. அவர் சொன்னார் யோனி சப்தா அஸ்த அத்திர ஸ்தானவாச்சி, இருக்கிறார், இருப்பிடம். யோனிஷ்டஹி கீயத்தை, பிரம்மசூத்திரத்தில் ஒரு சூத்திரம் 1:4:27. क्वचित् ஸ்தானவச்சனா யோனிஷப்தா திருஷ்டா. அங்கேயும் சொல்லியிருக்கு. யோனிஷ்டா இந்திரா நிஷதே அகாரி ரிக் சம்ஹிதா 1:104. இது ஷாரீரக பாஷ்யோக்தே இது விஸ்வயோனி நாம வியாச்சஷ்டே விஸ்வமிதி. அப்புறம் இன்னொரு இடத்துல வரப்போகிறது விஸ்வயோனி சுச்சிஸ்ரவாகான்னு வரப்போகிறது. அங்கே சொல்கிற போது அர்த்தத்தை சரியாக சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி இங்கேயே இப்படி அர்த்தத்தை சொல்லி வச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். உபேந்திரோ வாமனஃ பிராம்சுஹு அமோகः சுசிரூர்ஜிதः அதீந்திரः சங்கிரஹः சர்கः திருத ஆத்மா நியமோ யமः. உபேந்திரோ வாமனஃ பிராம்சுஹு அமோகः சுசிரூர்ஜிதः அதீந்திரः சங்கிரஹः சர்கः திருத ஆத்மா நியமோ யமः. உபேந்திரः வாமனः பிராம்சுः அமோகः சுச்சிः ஊர்ஜிதः அதீந்திரः சங்கிரஹः சர்கः திருதாத்மா நியமः யமः. 12 நாமாக்கள். அப்போது உபேந்திர சப்தத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். இந்திரம் உபகதः அனுஜத்வேன இதி உபேந்திரः யத்வா உபரி இந்திரः மமோபரி யதேந்திரஸ்த்வம் ஸ்தாபிதோ கோபிரீஸ்வரः உபேந்திர இதி கிருஷ்ணத்வாம் காஸ்யந்தி புவி தேவதாः இதி ஹரிவம்சே. இந்திரம் அனுஜத்வேன உபகதः இது உபேந்திரः. அப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி படிக்கணும். இந்திரனை அனுஜத்வேன, இந்திரனுடைய தம்பியாக இருக்கார், அதனால் அவருக்கு பேர் உபேந்திரஹா. இந்திரஹா உபேந்திரஹா, ஏதோ ஒரு அவதாரத்தில் அப்படி இருக்கும். ஆக உபேந்திரஹான்னு அவருக்கு ஒரு பேர். ஆக இந்திரனை தம்பியாக கொண்டவர். இந்திரனுடைய தம்பி இல்லை. இந்திரம் அனுஜத்வேன, இந்திரனை அனுஜத்வேன. அனுஜகான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ராமஸ்ய அனுஜா ராமானுஜா லக்ஷ்மணா. அது மாதிரி இந்திரஸ்ய அனுஜா இந்திரானுஜா, அதுக்கு பதிலாக உபேந்திரஹா, உபேந்திரன்னு பேர். ஆஹா உபேந்திரஹா இந்திரம் உபகதா அனுஜத்வேன இதி உபேந்திரஹா ஒரு நாமா, ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இந்திரனுக்கும் மேலே உடையவர், இந்திரனுக்கு தலைவன் அர்த்தம். இந்திர யத்வா உபரி இந்திரஹா, இந்திர உபரி இந்திரஹா, இந்திரனுக்கும் மேலானவர். ரெண்டு ஒரே அர்த்தம்தான். இந்திரனை தம்பியாக கொண்டவர் உபேந்திரன். அல்லது இன்னொரு அர்த்தம் என்னென்னா இந்திரனுக்கு மேலானவர். எப்படி சொன்னாலும் ஒன்று தானே. இந்திரனுக்கு மூத்தவர்னு சொன்னால் இந்திரனை தம்பியாக கொண்டவர்னா என்ன அர்த்தம்? ஒரே அர்த்தம்தான். இப்படியும் சொல்லுங்கோ அப்படியும் சொல்லிக்கோங்கோ, எப்படியோ சொல்லி பூஜை பண்ணுங்கோ. உபேந்திராய நமஹா, அவ்வளோதான். அதுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்குறார். அதாவது ஹரிவம்சத்தில் இது யார் சொல்கிறா தெரியல. இந்திரகி
இது யார் சொல்கிறா தெரியல, அது போடலைங்க. கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறார், யதா மம உபரி த்வம் ஸ்தாபிதோ கோபிஹி ஈஸ்வரः. கோபிஹி, கோபிஹின்னா வேதங்களால்னு அர்த்தம். கோபிஹிங்கிற சொல்லுக்கு வேதங்களால் அப்படின்னு பொருள். அதனால தான் வேதங்களால் அடையப்படுபவன் அப்படிங்கிறதுனால தான் கோவிந்தன்னு பேர். கோபிஹி விந்ததி இது கோவிந்தா அப்படி சொல்கிற வழக்கம். இங்கேயும் கோவிந்த சப்தம் பார்த்தோன்னு நினைக்கிறேன், மறந்து போயிடுத்து எனக்கும். ஆக மம உபரி யதா த்வம் ஸ்தாபிதா ஈஸ்வரः. ஏன்னா வேதங்கள்லாம் இந்திரன் தான் முதல் ஆள். இந்திரன்னா தலைவன் அர்த்தம். அந்த இந்திரன்கிற சொல்லையே சிவன்னு சொல்கிறது உண்டு, விஷ்ணுன்னு சொல்கிறது உண்டு, எல்லாத்துக்கும் அதை உபயோகப்படுத்துறது உண்டு. வேதங்களில் பெரும்பாலும் இந்திரனைத்தான் முக்கியத்துவம். நிறைய மந்திரங்கள் அப்படி இருக்குது. ஆனால் இந்திர சப்தத்துக்கு தேவேந்திரன்கிற அர்த்தம் இல்லை. இந்திர சப்தனுங்கிறது இறைவனையே குறிக்கும். அதாவது சமஸ்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய ஒரு மதத்துலேயும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். இப்போ பரவாசுதேவன் வைஷ்ணவர்கள் சொல்லுவார்கள், பரமசிவன் என்று சைவர்கள் சொல்லுவார்கள். இப்படி ஒருத்தரும் அந்தந்த சித்தாந்தத்தில் அது அல்டிமேட்டாக சொல்கிறது. அதிலிருந்து தான் நிறைய மூர்த்திகள் நேற்றுக்கு பார்த்தோமே. அதிலிருந்து இப்போ சத்யோஜாதம், வாமதேவம், ஈசானம், அகோரம் எல்லாம் சொல்கிறோமே, அதெல்லாம் இது. அதே மாதிரி பரம், வியூகம், விபவம், அர்ச்சா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மாதிரி இங்கே என்ன சொல்கிறார், யதா கோபிரீஸ்வரः ஹே இந்திரன்னு படிக்கணும். இந்திரஹா, இந்திரஹா தான். யதா இந்திரஹா த்வம் கோபிஹி ஸ்தாபிதா. எனக்கு மேலாக எப்படி இந்திரனை வைத்திருக்கிறார்களோ, ஈஸ்வரஹா கோபிஹி, இந்திரஹா ஈஸ்வரஹா ஸ்தாபிதா. கோபி ஈஸ்வரா. இந்த ஹரிவம்சத்தை நான் பார்க்குறேன், இந்த மந்திரத்தை நம்பரை பார்த்துட்டு சொல்கிறேன். 2, 19, 43. அதனால் கிருஷ்ணரை பார்த்து சொல்லுகிறார்கள், ஹே கிருஷ்ண துவாம் உபேந்திரஹா இதி புவி தேவதாக காயந்தி. செகண்ட் லைன் கிளியராக இருக்குது. கோபிஹி ஸ்தாபிதா, இந்திரஹா ஈஸ்வரஹா, ஈஸ்வரஹா இந்திரஹா. அதுதான் அன்வயம் பண்ணணும். யதா மமோபரி துவம் ஈஸ்வரஹா இந்திரஹா கோபிஹி ஸ்தாபிதா. அப்படி படிக்கலாம், அன்வயம் பண்ணால் புரியும். யதா எப்படி, கோபிஹி வேதங்களால், துவம் நீ, ஈஸ்வரஹா இந்திரஹா ஸ்தாபிதா. நீங்கிறது இங்கே யாருன்னு தெரியல, துவம்ங்கிறது. அந்த துவம்ங்கிறது யாரு தெரியாது. ஆக எப்படி எனக்கு மேலாக நீ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறாயோ, வேதங்களால் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறாயோ, இல்லாட்டி இப்படி சொல்லணும், இந்திரஹா ஈஸ்வரஹா இதி துவம் ஸ்தாபிதா. ததா அப்படியே உன்னை, ஹே கிருஷ்ணா, ஓ கிருஷ்ணா, உன்னை உபேந்திரன் என்று உலகில் தேவதைகள் பாடுகின்றார்கள், பாடப்போகின்றார்கள். காஸ்யந்தி. அதனால் இது பவிஷ்யத் காலம். உன்னை பாடப்போகிறார்கள், உன்னை உபேந்திரன் என்று புகழ்ந்து சொல்லப் போகிறார்கள் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது ஹரிவம்சே. ஆஹா, உபேந்திர சப்தத்துக்கு இந்த அர்த்தம் சொல்லியிருக்கார். எல்லாத்துக்கும் ஒன்று தான் அர்த்தம். சுருக்கமாக சொன்னால் இந்திரனோட அண்ணா, அவ்வளோதான்.
உபேந்திராய நமஹ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திரனுக்கு அண்ணன், அவ்வளோதான். இந்திரனுக்கு மேலானவன், அவ்வளோதான். இந்த இடத்துல இந்திரன்னா யார்? அக்னி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் இவர்களுக்கெல்லாம் தலைவர், லீடர் அவர். திக்பாலகர்களில் முதன்மையானவர் இந்திரன். இதெல்லாம் வேத மந்திரங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் கோட் பண்ணிட்டு தான் முடிக்க முடியாது. அடுத்தது வாமனாய நமஹ. உபேந்திரோ வாமனஃ பிராம்சு. வாமனஹ படிக்கலாம். பலிம் வாமனரூபேண யாசிதவான் இதி வாமனஹ. பலிம் வாமனரூபேண யாசிதவான் இதி வாமனஹ. சம்பஜனீயः இதி வா வாமனஹ. மத்யே வாமனமாசீனம் விஸ்வே தேவா உபாசதே இதி மந்திரவர்ணாத். மத்விசிருஷ்ட தாராதராசாராத் ஸ்வசந்த சந்ததி சந்திராண சந்துஷ்டிபிஹ கோலோகஸ்தாபிஹ கோலோகே இந்திரத்வே ஸ்ரீகிருஷ்ணம் அபிஷிஞ்ச இதி மாமுக்தவதீபிஹ கோபிஹ. மதுபரிஸ்தித கோலோகஸ்ய இந்திரத்வே ஸ்தாபிதः யதா த்வாம் ஈஸ்வரः ததா உபேந்திரः இதி தேவதாः காஸ்யந்தி ஸ்ரீகிருஷ்ணம் பிரதி இந்திரவச்சனஸ்ய அர்த்தः. ஓஹோ, இது இந்திரனே சொல்கிறானோ. எது? இந்த ஸ்லோகம் இருக்கே, மமோபரியதேந்திரஸ்துவம் ஸ்லோகம் இது. அதே தானே பார்த்தோம். அப்படி ஸ்தாபிதோ கோபிரீஸ்வரः உபேந்திர இதி கிருஷ்ணத்வாம் காஸ்யந்தி புவி தேவதாக. அதாவது என்ன சொல்கிறார்? கோபிகினா கோலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள். கோலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளெல்லாம் என்னை எப்படி அந்த கோலோகத்தில் என்னை அவர்களெல்லாம் என்ன பூஜை பண்ணுகிறார்கள். நான் என்ன சொல்கிறேன்? அவர்கள்ட்ட நான் சொன்னேன், நீங்கள் இந்திரனையும் கிருஷ்ணனையும் பூஜை பண்ணுங்கோ, எனக்கு மேலாக அவனை பூஜை பண்ணுங்கோன்னு நான் சொன்னேன் அப்படின்னு இந்திரன் சொல்கிறதாக சொல்கிறார். என்னை எப்படி கோலோகவாசிகள் ஈஸ்வரன் என்றும் இந்திரன் என்றும் என்னை பூஜை செய்தார்களோ, எனக்கு மேலாக உன்னை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களிடம் சொல்லியிருக்கிறேன். அவர்கள் உன்னை அவ்வாறு பூஜை செய்வார்கள் அப்படின்னு இந்திரன் சொன்னதாக சொல்லியிருக்கு. இதுதான் அவர் கோட் பண்ணிருக்கார். இப்போ வாமனஹா பிராம்சு. வாமனஹாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? சிம்பிள் அர்த்தம். வாமன ரூபேண பலிம் யாச்சித்தவான். வாமன ரூபமாக சின்ன பையனாக போய் பிரம்மச்சாரி வேஷத்தில் போய் மகாவிஷ்ணு பலி சக்கரவர்த்தி கிட்ட பலியினிடம்னு அர்த்தம். பலிம்னா பலியினிடம் யாச்சித்தவான், பூமியை கொடு, எனக்கு பூதானம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டான். அதனால் வாமனஹா அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு மீனிங் சொல்கிறார். சம்பஜனீயா இதுவா வாமனஹா, நன்றாக பூஜிக்கப்பட வேண்டியவர் அப்படின்னு. அதுக்கு உபனிஷத்தில் பிரமாணம் இருக்குது. மத்தியே வாமனமாசீனம் விஸ்வே தேவா உபாசத்தே கட்டோபனிஷத்தில் இருக்குது. ஆக இந்த சரீரத்துக்குள்ள கட்ட விரல் அளவில் அந்த இறைவன் இருப்பதாக நினைத்து தியானம் பண்ண வேண்டும். தகர வித்யா மாதிரி. ஆக மத்தியே வாமனம், இறைவன் உள்ளுக்குள்ளே சிறிய அளவிலே வெளிப்படுகிறார். அப்படி பாவனை பண்ணுறது. அவர் சிறிய அளவில் பெரிய அளவெல்லாம் கிடையாது, அதுக்கு மேலானவர். ஆனாலும் நீ உள்ளத்தில் அவரை பூஜிக்கணும், அந்த அர்த்தமும் எடுத்துக்கலாங்கிறார். ஆக மகாபலிகிட்ட புராண கதையில் சொன்ன மாதிரி மகாபலிகிட்ட பூதானத்தை யாச்சனை பண்ணான். அதனால் வாமனஹான்னு பேர். அது ஒரு அர்த்தம், முதல் அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் என்னென்னா,
வாமனஹான்னு சொன்னால் சம்பஜனீயா, நன்றாக வழிபடத்தக்கவர், வழிபட வேண்டியவர். இதிவா வாமனஹா அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு கட்டோபனிஷத் பிரமாணம். மத்தியே வாமனமாசீனம் விஸ்வே தேவாக உபாசத்தே இது மந்திரவர்ணாத் அப்படின்னு வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அதனால் அடுத்த நாமா வந்தாச்சு. உபேந்திரோ வாமனஃ பிராம்ஷு பிராம்ஷவே நமஹ, குரவே நமஹ மாதிரி உகாராந்த சப்தம் படிப்போம். சயேவ ஜகத்ரயம் கிரமமாணஹ பிராம்ஷு அபூத் இதி பிராம்ஷு தோயேது பதிதே ஹஸ்தே வாமனோ பூதவாமனஹ சர்வதேவமயம் ரூபம் தர்சயாமாஸ வை பிரபுः பூः பாதௌ த்யௌஷிரश्चास्य சந்திராதித்யௌ ச சக்ஷுஷி இத்யாதி விஸ்வரூபம் தர்சயித்வா தஸ்ய விக்ரமதோ பூமிம் சந்திராதித்யௌ ஸ்தனாந்தரே நபः பிரக்ரமமாணஸ்ய நாப்யாம் தௌ சமவஸ்திதௌ திவமாக்ரமமாணஸ்ய ஜானுமூலே வ்யவஸ்திதௌ இதி பிராம்ஷுத்வம் தர்சயதி ஹரிவம்சே. பிராம்ஷு சார்ம பிராம்ஷுன்னா உயர்ந்தவன் அர்த்தம். பிராம்ஷு பாலஹாலேருந்து தான் பிரின்சிபலே வந்தது. பிராம்ஷு பாலஹா பிரின்சிபல். ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் பிரின்சிபால்னு சொல்கிறோமே, அந்த பிரின்சிபாலுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பிராம்ஷு பாலஹா. சம்ஸ்கிருத பாஷையிலையும் இப்போவும் பிரின்சிபாலுக்கு சம்ஸ்கிருத பாஷையில் சொன்னால் பிராம்ஷு பாலஹா. இப்போ அப்படி தான் இருக்குது. இங்கிலீஷில் பிரின்சிபால்னு போடுறோம், இங்கிலீஷில் பிரின்சிபால்னு போடுறோம், சம்ஸ்கிருதத்தில் அதையே போடுற போது பிராம்ஷு பாலஹா அப்படி தான் போடுறோம். இப்போ வாமனன்னு சொன்னார். வாமனனுக்கு அடுத்தது பிராம்ஷுன்னு வந்துடுது. பிராம்ஷுன்னா என்ன அர்த்தம்? சயேவ, எந்த ஒரு பகவான் சின்ன குழந்தை மாதிரி வந்து பிரம்மச்சாரியாக வந்து பலி சக்கரவர்த்தி கிட்ட பூமியை வந்து யாச்சனம் பண்ணாரோ, தானமாக கேட்டாரோ, அவரே என்ன பண்ணார்னா ஒசந்துட்டார். அதுதான் சொல்கிறார். சயேவ ஜகத்ரயம் கிரமமானஹா, இந்த 3 உலகத்தையும் உலகளந்தான். கிரமமானஹா, ஒரு காலை கீழே வச்சார், ஒரு காலை மேலே வச்சு தூக்கினார். 2 அடி தான், 3வது அடிக்கு இடம் இல்லை. இது நம்ம படிச்சிருக்கோம். ஆஹா, சாயேவ ஜகத்ரயம் 3 உலகங்களையும் கிரமமானஹா. கிரமமானஹானா காலால் அடியெடுத்து வைக்கிறது. அதனால தான் அவருக்கு இன்னொரு பேர் உருக்கிரமஹான்னு பேர். வேதங்கள்லேயும் இந்த உலகளந்தானுக்கு தான் ரொம்ப திரிவிக்ரமஹா, உருக்கிரமஹா, ஷன்னோ விஷ்ணுருக்கிரமஹா ரொம்ப முக்கியம். திருக்குறளில் கூட உலகளந்தான் அடி ஒருங்குங்கிறார் திருவள்ளுவர். ஆக இது ரொம்ப இறைவன் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்காருங்கிற அர்த்தம்தான். அதுக்கு ஸ்லோகத்தை எல்லாம் கோட் பண்ணுறார், ஹரிவம்சத்திலேருந்து கோட் பண்ணுறார். தோயேத்து பதித்தே ஹஸ்தே, கையில் ஜலம் விட்டாளாம். இந்த மகாபலியோட மனைவி பேர்னு மறந்து போயிடுது, நல்ல பேர். அவள் வந்து இந்த மகாபலி சக்கரவர்த்தியோட மனைவி கையில் ஜலம், அதாவது இவன் கையை காட்டுறான், இவன் கையை காட்டினோடனே அவர் கை கீழே இருக்குது. அதுவே ஒரு உதாரணமாக சொல்கிறது உண்டு. பகவானாக இருந்தாலும் வாங்க வந்தால் கை கீழே போயிடும்னா, அப்போது அவர் கையை கீழே காட்டுறார். யார்? இந்த சின்ன பையன் வடிவத்தில் இருக்கிற மகாவிஷ்ணு கீழே காட்டுறார் கையை. இவன் கை மேலே இருக்குது. யார்? சக்கரவர்த்தி. இந்த கையில் ஜலம் விட வேண்டியது அவனுடைய மனைவி. கமண்டலத்தில் ஜலத்தை விடணும். அதுதான் போய் சுக்கராச்சாரியர் தடுத்தார். அது இந்த தர்ப புல்லால் அந்த சுக்கராச்சாரியர் இது பண்ண உடனே வண்டு ரூபமாக போய் தடுத்த கதையெல்லாம் தெரியும். அதான்
அது ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த காலத்தில் சொல்லுவார்கள் பெரியோர்கள்லாம். அதாவது சுக்கிராச்சாரியர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கார், இந்த தானம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் ரொம்ப நேரமாக இந்த ஆர்கியூமெண்ட் போயின்ட்டுருக்கு சுக்கிராச்சாரியாருக்கும் மகாபலிக்கும். பகவானே வாங்க வந்தால் நான் கொடுத்தா எனக்கு சந்தோஷம் தானேங்கிறான் மகாபலி. அதனால தான் மகாபலி. பலின்னா இது திருவோணம் வேறு, அவருக்கு தான் கேரளா முழுக்க அது அவருக்கு தான் பூஜை. மகாபலி மாவேலி, அதில் அந்த பாட்டு ஒன்று உண்டு மலையாளத்தில். மாவேலி நீடுவான் நாடும் நேரம் மனுஷரெல்லோரும் ஒன்று போலே, அப்படி ஒரு பாட்டு வரும். இந்த மாவேலி இப்போ ஒரு பாட்டு பாடுவாங்க அந்த சமயத்தில், அங்கே எல்லாம் உலகமெல்லாம் நல்லா இருக்கணும்னு ப்ரேயர். அது மகாபலி கதை தான் இந்த திருவோணம், ஓணம் பண்டிகை. அப்போ அந்த கையில் ஜலம் விழுந்ததோ இல்லையோ அப்போவே விஸ்வரூபம் எடுத்துகிட்டு வரான் சுவாமி. அதுக்கு இன்னொரு கதை சொல்கிறது உண்டு. அவள் கமண்டலத்தை ரொம்ப நேரம் இந்த ஆர்கியூமெண்ட் போயின்ட்டு இருக்கிற போது மனைவி என்ன பண்ணிவிட்டா, கமண்டலத்தை எடுத்துட்டா. மகாபலி கேட்டானா, என்ன நீயுமா தடுக்கிறேன்னு? இல்லை அவர் சொல்லிட்டு போகிறார், நான் ஜலம் விடுறேன்ட்டாலும். ஏன்னா அவள் ஜலம் விட்டால் தான் அதுக்கு மதிப்பு. சாஸ்திரப்படி மனைவி கையில் ஜலம் விடணும். அதனால் இவர் கை மேலே அவள் ஜலம் கமண்டலத்திலேருந்து ஜலம் விடுறா, அந்த கை ஜலம் இவர் கையில் படுறது. இந்த ஜலம் அந்த வாமன மூர்த்தியாக இருக்கக்கூடிய பகவான் கையில் படுறது. பாகவத்தில் இது பெரிய வர்ணனை. வாமனமாக வாமனமூர்த்தி வரும்போது அதை பற்றி பெரிய வர்ணனை. இன்றைக்கும் பிரம்மச்சாரியாக இருக்கிறவனெல்லாம் வாமனமூர்த்தியாக பார்க்குற சம்பிரதாயம் இருக்குது. அப்படி கையில் விழுந்துதா இல்லையா அதை சொல்கிறார். தோயேத்து பதித்தே ஹஸ்தே, கையில் ஜலம் விழுந்த உடனே வாமனஹா அவாமனஹா அபூத். இந்த சின்னதாக இருந்தவர் சின்னதாக இருக்கிறத விட்டுவிட்டார் அப்படிங்கிறார். அவாமனஹா அபூத் சர்வதேவமயம் ரூபம், அதை வர்ணனை பண்ணுறார். எல்லா தேவர்களுடைய மயமாகி விட்டார். தரிசயாமாச வை பிரபு, அந்த பிரபு மகாவிஷ்ணு தரிசனம் கொடுத்தார். எல்லா சர்வதேவ மயமாக தரிசனம் கொடுத்தார். அப்புறம் என்னதுன்னா பாதவ், பூமியில் கால்கள்லாம் பூமியில் இருக்குது. தியௌஹு சிரஹா, சொர்க்கலோகம் தலையாக இருக்குது. அஸ்ய சந்திராதித்யௌச்ச சக்ஷுஷி, சந்திரனும் ஆதித்யனும் கண்களாக காட்சி அளித்தார்கள் அப்படின்னு சொல்லி ஹரிவம்சத்தை கோட் பண்ணுறார். இத்தியாதி விஸ்வரூபம் தரிசயித்வா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரான்னா திரும்பவும் இன்னொரு ஸ்லோகம். தஸ்ய விக்ரமத்தோ பூமிம், இந்த பூமியை தாண்டி சந்திராதித்யௌ ஸ்தனாந்தரே, இந்த கண்ணுன்னு சொன்னாரா, இங்கே மாற்றி சொல்கிறார். சந்திரனும் ஆதித்யனும் மார்பில் தெரிந்தார்கள். நபப் பிரக்கிரமமானஸ்ய, ஆகாசத்தை தாண்டி நாபியாம் தௌ சமவஸ்திதௌ, நாபியாம் தௌ சமவஸ்திதௌ. அப்புறம் என்னாச்சுன்னா முதல்ல காலு பூமியில் இருந்து தான், அப்புறம் சந்திரன் இந்த இதுக்கிட்ட மார்புக்கு இடையில் இருந்து தான் ஸ்தனாந்தரே. அப்புறம் என்னாச்சுன்னா மேலே வளர்ந்துட்டே போகிறது. நபப்பிரக்கிரமமானஸ்ய, ஆகாசத்தை தாண்டி போகிற போது அந்த சந்திரனும் ஆதித்யனும் எங்கே இருந்ததுன்னா தொப்புள்கிட்ட வந்து விடுத்தான். நாபியாம் தௌ சமவஸ்திதௌ. திவம் ஆக்கிரமணமாசிய, சொர்க்கத்தை தாண்டி போகிற போது சந்திரனும் இதுவும் எங்கே வந்து விடுத்தோன்னா ஜானுமூலே வியவஸ்திதௌ, முழங்காலுக்கு வந்து விடுத்தான். அப்படி சொல்லி இது பிராம்சுத்வம் தரிசயதி ஹரிவம்சே. அதே தான், அது 71 அதிலே தான் போடுறார். 2 ஸ்லோகத்தை கோட் பண்ணுறார். சரி, ஆக இதுக்கு அர்த்தம் முடிஞ்சு போச்சு. உபேந்திரோ வாமனः பிராம்சுஹு, உபேந்திரா வாமனः பிராம்சுஹு. அடுத்தது அமோகம். ந மோகம் சேஷ்டிதம் யஸ்ய சஹ சஹ அமோகः. ந மோகம் சேஷ்டிதம் யஸ்ய சஹ அமோகः.
யாருடைய செயல் சிறிதும் வீண் போவதே இல்லையோ அவருக்கு பேர் அமோகா. அதுதான் மோகம்னா வேஸ்ட்டுன்னு அர்த்தம். அமோகம்னு சொன்னால் வேஸ்ட்லெஸ்ன்னு அர்த்தம். வேஸ்ட்டே கிடையாது, வீணாக போகிறதுங்கிறது ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு இதுவும் வீணாக போகாது. ஆக நம்ம பண்ணுற தப்பும் வீணாக போகாது, நல்லதும் வீணாக போகாது. உடனே தெரியாது. தான் சொல்கிறோம், இன்றைக்கி தப்பு பண்ணிட்டா அந்த தப்பு அது அப்புறம் அதை காணாமல் போயிடுது, அதனால் அது ஒன்றும் வேலை செய்யாதுன்னு சொல்ல முடியாது. பின்னால் சேர்த்து வச்சு வாங்கும். விவகாரத்திலேயே நம்ம எந்த ஒரு செயலும் வீணாக போகிறதுங்கிறது கிடையாது. நமக்கு அப்படி ஒரு பிரமை இருக்குது. நான் இதெல்லாம் பண்ணினேன், அத்தனையும் வீணாக போச்சு அப்படின்னு. எலெக்ஷனுக்கு இவ்வளோ ரூபா செலவு பண்ணேன், எல்லாம் வீணாக போச்சு சொல்லாமல்ல. 37 பேர் வீணாக போச்சு இப்படி சொல்லாமே, வேணும்னா சொல்லாமே. எப்படி வீணாக போகும்? இந்த 37 பேரும் எல்லாரையும் வீணாக போகிறதுக்காக தானே நாங்கள் இருக்கோம். ஒருத்தனை உருப்படியாக ஒரு காரியம் செய்ய விடாமல் பண்ணுறதுக்கு 37 பேர் போகாதா என்ன? 3 பேர் போருமே, ஒருத்தன் போருமே. அதெல்லாம் வேறு விஷயம். அதாவது பகவானுடைய செயல்கள் ஒன்றும் வீணாவதில்லை. அதுதான் மோகம் ந மோகம் சேஷ்டிதம். அவர் ஏதாவது ஒரு காரியம் பண்ணினார்னா அந்த காரியம் வியர்த்தமாக போகிறதே கிடையாது. ஆக சேஷ்டிதம்னா செயல். இறைவனுடைய செயல் ஒரு பொழுதும் வீணாவதில்லை. இறைவனுடைய செயல் வீணாவதில்லைன்னு அர்த்தம், அனைத்தும் பயனுடையதே ஆகும். அதுக்கு மாற்றி போட்டுக்கணும். எந்த செயலும் வீணாவதில்லை, அனைத்தும் பயனை தருகின்றன. இப்போ சந்திரயான் வீணாக போச்சுன்னா வீணாவாக போச்சு வச்சுங்க, எவ்வளோ லெசன் கிடச்சிருக்கும். அதனால் என்னென்ன, அந்த லெசன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இருக்கவே இருக்குது, அடுத்த தடவை அட்டெம்ப்ட் பண்ணிட்டு போகிறோம். ஆக எதுவுமே வீணாக கிடையாது. அதனால் எந்த காரியமும் கீதையில் பகவான் சொல்கிறாரு, அதனால் இதெல்லாம் வீணாக போகிறதுக்கு வழியே கிடையாது. அதனால் அமோகாய நமஹ. இறைவா, உனது செயல் எதுவும் வீணாகப் போவதில்லை, அனைத்தும் நல்ல பயனையே தருகின்றது என்று உன்னை நாங்கள் நன்றாக வணங்குகிறோம் அப்படி சொல்லி அவ்வளோதான். அமோகாய நமஹ. அடுத்தது அமோக சுச்சிஹி இல்லையா? ஸ்லோகம் தானே இருக்குது. அமோக சுச்சிஹி ஊர்ஜிதா. சரி, படிக்கலாம். அடுத்தது ஸ்மரதாம் ஸ்துவதாம் அர்ச்சயதாஞ்ச பாவனத்வாத் சுச்சிஹி அஸ்ய ஸ்பர்ஷஸ்ச மகான் சுச்சிஹி இதி மந்திரவர்ணாத். சுச்சிஹி, சுச்சிஹின்னா தூய்மை. இப்போ என்ன சொல்கிறோம், இப்போ ஏதாவது கர்மா பூஜை பண்ணுற போது ஆரம்பிக்கிற போது என்ன பண்ணுறோம், எல்லாம் நல்லா குளித்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு ரொம்ப துணியை யாரும் தொடாமல் எடுத்து உடுத்தி கொண்டு ரொம்ப மடியாக ஆச்சாரமானலாம் சொல்கிறோம் பிராமண பாஷையில். ஆக ஆச்சாரமாக பண்ணுறோம். அந்த சுத்தமெல்லாம் ஒரு பக்கம். இறைவனுடைய திருநாமத்தை நினச்சாலே சுத்தம், தூய்மை. அதுக்காக இது அக்கிரமம் பண்ணக்கூடாது. குளிக்காமல் நான் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கப்படாது. அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாட்சம் ச பாஹ்யாபியந்தர சுச்சிஹி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஆஹா, அபவித்திரனாக இருக்கான், பவித்ரோவா சுத்தமாக இருந்தாலும் சுத்தமாக இல்லைன்னாலும், சர்வாவஸ்தாம் கதோபிவா எந்த நிலையில் இருந்தாலும் சரி, யஹா ஸ்மரேத் புண்டரீகாட்சம் யார் அந்த கமலக்கண்ணனை நினைக்கிறார்களோ, சஹா அவன், பாஹ்ய அபியந்தர சுச்சிஹி அவன் புறமும் உள்ளும் தூய்மையடைந்தவனாகிறான். இதை சொல்லாமல் எந்த கர்மாவும் நம்ம ஆரம்பிக்கிறதில்ல. ஏதோ பித்ருகர்மான்னு நினச்சிட்டு இருக்கா, அது மாத்திரம் இல்லை, எல்லா கர்மாவுக்கும் உண்டு. அபவித்ர பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோபி வா
யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்யாபியந்தர சுச்சி. சைவர்கள்லாம் யஸ்மரேத் சாம்பவீஷானம் அப்படின்னு சொல்லுகிறார். எப்படி சொன்னாலும் சரி, சிவநாமத்தை சொன்னாலும் சரி, விஷ்ணு நாமத்தை சொன்னாலும் சரி, சுத்தமாகிறது. இறைவனுடைய திருநாமத்தை ஓதுவதால் தூய்மை அடைகிறோம். அதுதான் இங்கே சொல்கிறார். ஸ்மரதாம், நினைப்பதாலும், ஸ்துவதாம், ஸ்துவதாம்னா போற்றுவதாலும், புகழ்மொழிகளால் போற்றுவதாலும், அர்ச்சயதாம், புஷ்பங்களை போட்டு அர்ச்சனை பண்ணுறதுனாலையும், ச பாவனத்வாத், எல்லா பாவங்களையும் போக்குகிறார், தூய்மைப்படுத்துகிறார், உயிரை புனிதப்படுத்துகிறார், உயிரினுடைய குறைகளை நீக்குகிறார். இப்படிலாம் சொல்கிறது. உயிருக்கு உயிரான இறைவனை உயிர்கள் போற்றி வழிபடும் பொழுது உயிர்களின் பாவங்களை போக்குகிறார், புனிதப்படுத்துகிறார். ஆகையினால சுச்சிஹி. அதனால் ஒரு வேத மந்திரத்தை கோட் பண்ணுறார் சங்கராச்சாரியர். அஸ்ய ஸ்பர்ஷஸ்ச மகான் சுச்சிஹி. இவரை தொட்டாலே பெரும் தூய்மை என்றோ அப்படின்னா, இவரை தொடுறதுன்னா என்ன அர்த்தம்? விக்கிரகத்தை தொட்டால் தொட்டுட்டான்னு அர்த்தம் ஆகிடுமா? விக்கிரகத்தை போய் தொட்ட உடனே என்ன, விக்கிரகத்தை போய் தொட்ட உடனே எனக்கு சுத்தம் வந்துடுமான்னா, விக்கிரகத்தை இல்லைப்பா, அவரை நினைக்கணும். நீ அதை தொட்டாலும் தொடாட்டாலும் இவருடைய திருநாமத்தை உன் நாக்கு தொடணும். உன் நாக்கு தொடணும் திருநாமத்தை. மனம், எண்ணங்கள் தொட வேண்டும். அதற்கு பிறகு உடல் தொடலாம், வேணும்னா தொடலாம், இல்லாட்டி தொடாட்டாலேயே இந்த பாவனையே போகும். முப்போதும் திருமேனி தீண்டுவார்னு தான் சொல்லியிருக்கார். எப்போதும் திருமேனி தீண்டுவார்னு பாடலை. கர்ப்பகிரகத்துக்கே அடிக்கடி போகக்கூடாது உள்ள, சாஸ்திரப்படியே. எப்போ போகணுமோ அப்போ தான் போகணும். அடிக்கடி போய் சாமி தொட்டுட்டே இருக்கக்கூடாது. அதனால தான் நிறைய பூஜைகள்லாம் வெளியில் தான், அர்த்த மண்டபத்தில், அந்தராளத்தில் தான். சில பூஜைகள் மாத்திரம், அபிஷேக ஆராதனைகளுக்கு மாத்திரம்தான் போகலாம், அலங்காரம் பண்ணலாமே தவிர அடிக்கடி உள்ளே போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சாஸ்திரத்தில் இப்படி தான் விதி இருக்குது, ஆகம சாஸ்திரங்கள்லாம். இல்லை 6 காலம் பூஜை பண்ணால் 6 போதும் திருமேனி தீண்டுவார் சொல்லிக்க வேண்டியதான். 30 திருமேனி தீண்டுவார் கடியார்க்கும் அடியேன்னு பாடியிருக்கார் யார்? சுந்தரமூர்த்தி நாயனார். ஆக ஸ்மரதாம் ஸ்துவதாம் அர்ச்சயதாஞ்ச பாவனத்வாத் சுச்சிஹி. அதுக்கு என்ன பிரமாணம்னா, அஸ்ய ஸ்பர்ஷஸ்ச மகான் சுச்சிஹி. எந்த புஸ்தகத்தில் இருக்கோ தெரியல, சங்கராச்சாரியர் கோட் பண்ணுற. இதெல்லாம் நிறைய அந்த காலத்தில் எழுதினது இப்போவே காணும்னு தெரியுது. ஐதி மந்திரவர்ணாத் அப்படின்னு ஒரு மந்திரத்தில் சொல்லியிருக்குங்கிறார். சரி, அடுத்தது ஊர்ஜிதா. ஊர்ஜிதாய நமஹ. அடுத்தது படிப்போம். பலப்பிரகர்ஷ ஷாலித்வாத் ஊர்ஜிதா. ஊர்ஜிதான்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னு அர்த்தம், ரொம்ப வலிமை மிக்கவர்னு அர்த்தம். உடல் உறுதி மிக்கவர், வலிமை மிக்கவர். இறைவனுடைய வலிமையை பற்றி சொல்லணுமா என்ன? பலமசி பலம் மயி தேஹி. ஆகையினால பகவான் பலரூபமாக இருக்கிறார். பலப்பிரகர்ஷ. ஊர்ஜிதான்னு சொன்னால் சாதாரணமாக இந்த ஊர்ஜம் வகந்தீஹி எல்லாம் சொல்கிறோமே, இந்த ஜலத்தில் இந்த உணவில், தண்ணீரில் ஒரு ஆற்றல் இருக்குது, அது உணவில் போகிறது. அந்த உணவு உடம்புக்குள்ளே போகிறது. துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை. நமக்கு உடம்புக்கு வேண்டிய உணவுப் பொருளை கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் தானும் ஒரு உணவுப் பொருளாக இருந்து உடம்புக்கு வலிமையை கொடுக்கிறது. ஆகவே பலப்பிரகர்ஷ ஷாலித்வாத். பலசாலிங்கிறோம் இல்லையா, அதில் நடுவில் ஒரு பிரகர்ஷ போட்டார். பலப்பிரகர்ஷ ஷாலித்வாத், வலிமை, பலம், ரொம்ப அதிகமான பலம் மிக்கவர் இறைவன். அதனால் ஊர்ஜிதா. அதனால தான் சுவாமிக்கே பார்க்குற போதே மசில்ஸ் எல்லாம் போடுறோம். அவருக்கே 6 பேக்கெல்லாம் உண்டு. அதனால் சுவாமிக்கும் அதெல்லாம் போட்டு படம் பார்த்தா அப்படி இருக்க வேண்டாமா? நோஞ்சானாவாக இருந்தால் எப்படி பூஜை பண்ணுறது? பார்த்தா அவரும் கம்பீரமாக இருக்க. இந்த இல்லை விக்கிரகங்கள்லாம் பார்த்தா எப்படி இருக்குது அந்த ப்ரப்போர்ஷன்லாம், அதுதான். பலப்பிரகர்ஷ ஷாலித்வாத்
ஊர்ஜிதः. அடுத்தது அதீந்திராய நமः. அதீத்ய இந்திரம் ஸ்திதः ஞான ஐஸ்வர்யாதிபிः ஸ்வபாவசித்தைः இதி அதீந்திரः. ஏற்கனவே இது மாதிரி பார்த்தோம். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். வேதோ வேத வித லோகாத்தியக்ஷ சுராத்தியக்ஷோ தர்மாத்தியக்ஷ கிருதாகிருதா சதுராத்மா சதுர்வியூகா சதுர்தம்ஷ்டச்சதுர்புஜா. அதுலேயே நம்ம பார்த்தோம். இப்போ தான் ஞாபகம் எனக்கு. இங்கே என்ன சொல்கிறார்? இந்திரம் அதீத்திய, இந்திரனுக்கு மேலாக இருக்கிறார். ஏற்கனவே உபேந்திராய நமஹ பார்த்தாச்சு. இப்போ இந்திரனுக்கு மேலானவர்னு அர்த்தம். அது எதனாலன்னா அவருக்கு இருக்கிற அறிவு ஐஸ்வர்யம் முதலானவைகளால் அது இயல்பாகவே இருக்குது. நமக்கு தான் இதெல்லாம் கல்டிவேட் பண்ண வேண்டியிருக்கு. நம்மெல்லாம் டெலிபரேட்டாக இதை பண்படுத்த வேண்டியிருக்கு. அறிவை வளர்க்க வேண்டியிருக்கிறது, அன்பை வளர்க்க வேண்டியிருக்கிறது, உறுதியை வளர்க்க வேண்டியிருக்கிறது. இறைவனுக்கு இவைகளெல்லாம் இயல்பாகவே இருக்கின்றன. ஆக ஞான ஐஸ்வர்யாதிபிஹி ஸ்வபாவசித்தைஹி இந்திரம் அதீத்திய ஸ்திதா இதி அதீந்திரா. ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த பாஷ்யத்தை அன்வயம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஞான ஐஸ்வர்யாதிபிஹி ஸ்வபாவசித்தைஹி ஞான ஐஸ்வர்யாதிபிஹி இந்திரம் அதீத்திய ஸ்திதா தஸ்மாத் தஸ்ய நாம அதீந்திரஹ இதி. அதீந்திராய நமஹ. இந்திரனை மீறி, இந்திரனையும் டாமினேட் பண்ணி, ஓவர் பவர் பண்ணி, மேலோங்கி இருக்கிறதுனால அதீந்திரன்னு பேர். அடுத்தது சங்கிரஹ பார்க்கலாம். சர்வேஷாம் பிரதிசம்ஹாராத் சங்கிரஹ. சர்வேஷாம் பிரதிசம்ஹாராத் சங்கிரஹ. எல்லாத்தையும் படைப்பினுடைய முடிவில் அத்தனையும் சுருக்கிடுவார். இப்போ விதையிலிருந்து தான் மரம் விரியறது. அப்புறம் மரத்தில் என்ன இருக்குது? விதை தான் இருக்குது. ஆக சிருஷ்டியில் எல்லாம் விரிஞ்சு வரும், மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆனால் அப்புறம் கடைசியில் என்ன ஆகும்னா எல்லாம் சுருங்கிடும். இங்கே சங்கிரகன்னா அனைத்தையும் சுருக்குபவர், அனைத்தையும் விரிப்பவர், பரப்புவர், காப்பவர். ஆனால் அனைத்தையும் சம்ஹார காலே சர்வேஷாம் பிரதிசம்ஹாராத் எல்லாத்தையும் உள்வாங்கிக் கொள்கிறார். ஒடுக்கும் காலத்தில் அனைத்தையும் ஒடுக்குபவர் அர்த்தம். சங்கிரகன்னு அர்த்தம் ஒடுக்குபவர், சுருக்குபவர் அப்படின்னு அர்த்தம். சர்வேஷாம், சர்வேஷாம்னா அனைத்தையும், பிரதிசம்ஹாராத் பிரளய காலத்தில் எல்லாத்தையும் உள்வாங்கிக் கொள்வார், ஒடுக்கிக் கொள்வார். எஸ்மே யத் பிரயந்தி அபிசம்விஷந்தி, யத் பிரயந்தி அபிசம்விஷந்தி வேதமே சொல்லியிருக்கு. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விஷந்தி. ஞாபகம் வச்சுக்கணும். இனி அடுத்தது சர்க்க சப்தம். சிருஜ்ய ரூபதயா சர்க்கஹேதுத்வாத்வா சர்க்கஹ. சிருஜ்ய ரூபதயா படைப்பில் என்ன பண்ணுறாருனா, சர்க்கஹான்னு சொன்னால் சிருஷ்டி, சர்க்கஹேதுத்வாத்வா அதாவது ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்கிறார். படைப்பாகவே காட்சியளிக்கிறார் அல்லது படைப்புக்கு காரணமாக காட்சியளிக்கிறார். படைப்பாக காட்சியளிக்கும் பொழுது மாயாசகித உபாதான காரணம்னு அர்த்தம். படைப்பாக காட்சியளிக்கிறார்னு சொன்னால் மண்ணாக காட்சியளிக்கிறார். உதாரணம் சொல்கிறேன், மண்ணாக காட்சியளிக்கிறார். படைப்பு காரணமாக காட்சியளிக்கும் பொழுது குயவனாக காட்சியளிக்கிறார். அதுதான் வேதத்தில் சொல்லியிருக்கு. நம குலாலேபிய கர்மாரேபியோ நமஹ ஸ்ரீருத்ரம். படைப்பாகவும் காட்சியளிக்கிறார், படைப்பு காரணமாகவும் காட்சியளிக்கிறார். படைப்பாக காட்சியளிக்கிற போது உபாதான காரணம், படைப்பு காரணமாக காட்சியளிக்கிற போது நிமித்த காரணம். அபின்ன நிமித்தோபாதான காரண சர்க்காய நமஹ அப்படின்னா என்ன அர்த்தம்? அபின்ன நிமித்தோபாதான காரணாய நமஹ. கச்சா பொருளும் அவரே, அறிவு காரணமும் அவரே.
மெட்டீரியல் காசும் அவர் தான், இன்டெலிஜென்ட் காசும் அவர் தான். படைப்பு காரணம்னு சொல்கிற போது இன்டெலிஜென்ட் காஸ், படைப்பு காரணம்னு சொல்கிற போது இன்டெலிஜென்ட் காஸ், படைப்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற போது இது மெட்டீரியல் காஸ். புரிஞ்சு, வானாகி மண்ணாகி வழியாகின்னா என்னது? அதுவும் ஆகிட்டாருன்னு தானே அர்த்தம். அதனால தான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேன்னா. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இன்பமும் துன்பம், இறைவனுக்கு இன்பமும் இருக்கிறது துன்பமும் இருக்கிறது. ஏன்னா இறைவனே உலகமாக காட்சி அளிக்கிறதுனால, உயிர்களாக காட்சி அளிக்கிறதுனால தான். இறைவனாக இருப்பதால் இல்லானே, உலகமாக உயிர்களாக காட்சி அளிப்பதால் உள்ளானே, அவ்வளோதான். எப்படி அர்த்தம் பண்ணுறது? அடுத்தது, ஏகரூபேண ஜன்மாதிரஹிததயா திருத ஆத்மா ஏன சஹ திருதாத்மா ஜன்மாதிரஹிததயா ஏகரூபேண திருதः ஆத்மா ஏன ஏகரூபேண திருதः ஆத்மா சஹ திருதாத்மா திருதாத்மனே நமஹ. திருத்தன்னா தாங்கிறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அப்படி இல்லை. நோ சப்போர்ட், எதையும் சாராதவர், எதையும் சாராத இருப்பே வடிவானவர் திருதாத்மா. அதாவது பிறப்பற்ற, ஜன்மாதி ரஹிததயா, ஜன்ம ஆதி, ஜன்மனா பிறப்பு, ஆதினா என்ன அர்த்தம்? அப்புறம் பிறத்தல், இருத்தல், வளர்தல், மாறுதல், தேய்தல், மாய்தல் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இந்த உடம்பு அம்மா வயிற்றில் இருக்குது, அப்புறம் பிறக்கிறது, அப்புறம் வளர்றது, அப்புறம் எல்லா பருவ மாற்றங்கள்லாம் ஏற்படுறது, அப்புறம் தேயறது, அப்புறம் கோவிந்தநாம சங்கீர்த்தனம், சிவசிவா, முடிஞ்சு போச்சு. அது மாதிரி இதெல்லாம் கிடையாதுன்னு அர்த்தம். ஷட்பாவ விகார ரஹிதா, 6 வகையான மாற்றங்கள் அற்றவர். ஜன்மாதி ரஹிததயா, மாறாதவராக இருக்கிறார். மாற்றமுடையவைகளுக்கிடையில், மாற்றங்களுக்கிடையில் மாற்ற மனங்கழிய நின்ற மறையோனேன், அது வேறு. ஆனால் மாற்றங்களை எல்லாம் மாற்றங்களாகவும் காட்சியளிக்கிறார். உண்மையில் மாறாதவராக இருக்கிறார். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? பிறப்பற்றவர் பல பிறப்புக்களை எடுப்பது போல காணப்படுகிறார். இதிலேருந்து என்ன சொல்ல வரோம்னா, சர்வம் விஷ்ணுமயம், சர்வம் சிவமயம், சர்வம் சக்திமயம், எல்லாம் உணர்வுமயம், சர்வம் பிரம்மமயம். இதுதான் சொல்ல, அதுதான் பாடம். அதனால தான் தயானந்த சுவாமிஜி சொன்னார், we are not worshipping many gods, we are not worshipping one God, we are worshipping only God. இதுதான் சுவாமிஜியோட அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட். நாங்கள் பல கடவுள்களை வணங்குகிறவர்கள் அல்ல, நாங்கள் ஒரு கடவுளையும் வணங்குகிறவர்கள் அல்ல, கடவுளை மட்டுமே நாங்கள் என்ன, we have only God. எங்களுக்கு கடவுளை தவிர ஒன்றுமே இல்லை. இது எங்கே சொன்னார் தெரியுமா சுவாமிஜி? இஸ்ரேலில் சொன்னார். அதனால தான் அவங்களுக்கு அப்போ தான் உரைச்சது அந்த யூதர்களுக்கு. கடவுளை தவிர நாங்கள் எதையும் காண்பதே இல்லை. அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ அவங்க அங்கே நிறைய பண்ணிருக்காங்க சுவாமிஜிக்கு. நம்ம ஊரில் யாருக்கும் ஒன்றும் புரியாது. அவங்க ஜூஸுக்கு புத்தி இருக்குது, புரிஞ்சுன்னு விட்டான். ஆக ஏகரூபேண ஜன்மாதி ரஹிததயா, ஒரே ஏகரூபம், ஏகரூபேண ஆத்மா. ஆத்மான்னு சொன்னால் திருதா ஆத்மான்னு அர்த்தம், தான் மட்டுமே இருக்கிறார்னு அர்த்தம். திருதாத்மா.
அதனால் பகவானுக்கு திருதாத்மான்னு பேர். ஆத்மா ஒன்றையே உடையவராக இருக்கிறார்னு அர்த்தம். ஆத்மா ஒன்றையே உடையவராக இருக்கிறார். உடையவன் உடைமை என்ற வேற்றுமை அற்றவர்னு அர்த்தம். உடையவன் உடைமை என்ற வேற்றுமை இல்லை. உடையவன் உடைமை என்பது கற்பனை. ஆகவே உடையவன்கிறது எப்போ வரும்? உடைமை உடையவன் தானே உடையவனாக முடியும். உடைமையெல்லாம் அவனாகவே இருக்கும் பொழுது உடையவன் வேறு உடைமை வேறு எப்படி சொல்கிறது? அதனால தான் திருதாத்மான்னு பேர். ஆஹா, திருதாத்மனே நமஹ. சரி, திருதாத்மா அமோக சுச்சிருர்ஜிதः சங்கிரஹ சர்கோ திருதாத்மா நியமோ யமஹ. அதை முடிச்சுடுவோம், ரெண்டு நாமத்தையும் முடிச்சுடலாம். ஸ்வேஷு ஸ்வேஷு அதிகாரேஷு பிரஜான் பிரஜா நியமயதீதி நியமஹ அந்தஹ யச்சதீதி யமஹ நியமஹ யமஹ. நியமாய நமஹ யமாய நமஹ. ஸ்வேஷு ஸ்வேஷு அதிகாரேஷு பிரஜாஹ. த்விதீயா விபக்தி பகுவச்சனம். பிரஜா பிரஜே பிரஜாஹ. பிரஜாம் பிரஜே பிரஜாஹ. ஞாபகம், சம்ஸ்கிருதம் தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். ஆக பிரஜா பிரஜே பிரஜாஹ. இரண்டாம் வேற்றுமை பன்மை, ஆகாராந்த ஸ்திரீலிங்கம். ஸ்வேஷு ஸ்வேஷு அதிகாரேஷு, அவரவர்களுக்கு அந்த அதிகாரத்தில் பிரஜாக மக்களை நியமிக்கிறார். இதனை இவனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண். அதுதான் இந்த குறள் தான். இதை செய்கிறவர் அவர். இவன் தான் இந்த வேலையை செய்கிறதுக்கு லாய்க் அப்படின்னு சொல்லி ரைட் பர்சன் ஃபார் ரைட் ஜாபுங்கிறான் இல்லையா? அதுதான் சரியாக வராது, அதுதான் கஷ்டம். ஆக இதனை இவனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடுபவராக இருப்பவர். ஆக ஸ்வேஷு ஸ்வேஷு அதிகாரேஷு, யாராருக்கு என்னென்ன தகுதி இருக்கோ அந்தந்த தகுதிக்கு ஏற்ற வகையில் மக்களை அதில் இருக்கும்படி செய்கின்றவர். ஸ்வேஷு ஸ்வேஷு அதிகாரேஷு பிரஜாக, பிரஜாகன மக்களை நியமயதி, நியமயத்தினா நியமிக்கிறார் என்பதனால் அவருக்கு பெயர் நியமாய நமஹ. அது மாத்திரமில்லை, உள்ளே இருந்து அனைவரையும் இயக்குகிறார். அனைவருள்ளும் இருந்து அவரவர்களுடைய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் சொற்களுக்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். அது தெரியாமல் மிஸ்யூஸ் பண்ணுறான். நம்மக்கிட்ட கொஞ்சம் வில் பவர் சாய்ஸ் கொடுத்துட்டார். கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த சாஸ்திரமே படிக்க வேண்டாம். நமக்கு அவர் ஃப்ரீ வில் சாய்ஸ் இதெல்லாம் கொடுத்ததுனால தான் நாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி கஷ்டப்படுறோம் அவர் தான்னா நம்ம என்ன பண்ண முடியும்? வேத தத்துவங்கள்லாம் படிக்க என்னென்னா அப்படியெல்லாம் இருந்து கொண்டு துன்பப்படுவரும் அவரே அப்படிங்கிற ஞானம் வந்துடுத்துனா வம்பு இல்லை. நான் அல்லவோ துன்பப்படுறேங்கிறான், அவர் துன்பப்படுறார். என் வடிவமாக இருந்து அவர் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறாரா? அவருக்கு அந்நியமாக இருந்து நான் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறேனா? இங்கே தான் இருக்குது தத்துவம். இறைவனே என் வடிவமாக இருந்து கொண்டு இன்ப துன்பங்களை நுகர்ந்து கொண்டிருக்கிறாரா, அல்லது இறைவனுடைய அருளால் நான் பிறவி எடுத்து இன்ப துன்பங்களை நுகர்ந்து கொண்டு இருக்கிறேனா? நீ புரிஞ்சுக்கிறது விதத்தை பொறுத்தது. உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு எண்ணங்களை, சொற்களை, செயல்களை எல்லாம் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி. உள்ளே இருந்து இயக்குகிறார். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, கொட்டுவித்தால் ஆரொருவர் கூடாதாரே, பாட்டுவித்தால் யாவரொருவர் பாடாதாரே. உள்ளே இருந்து ஏன் பண்ணுறாருலாம் கேட்கக்கூடாது, நடக்கிறது. அதனால் சொல்கிறார் அந்தஹா யச்சதி,
அந்தஹான்னு அர்த்தம் உள்ளே இருந்து கொண்டு. யச்சதி, யச்சத்தின்னா என்ன அர்த்தம்? உள்ளே இருந்து செயல்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். ஆக செயலின்கள் விளைவுகளையும் அனுபவிப்பதற்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். எண்ணுவது ஒரு செயல், பேசுவது ஒரு செயல், கை கால்களை அசைத்து செயல் புரிதல், இவைகளுக்கெல்லாம் அருள் புரிவது மட்டுமல்ல, நுகர்வதற்கும் அருள் புரிகிறார். சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கணுமே, அதுக்கும் ப்ளஸ் பண்ணுறார். ஆகவே எல்லாம் அவர் மயமாகவே இருக்கிறது. ஏதோ வேறுபாடு இருக்கிற மாதிரியும் பேசும் சாஸ்திரம், ஐக்கியமும் பேசும். ஆக எல்லாம் பிரபஞ்சமே என்னதுன்னா வேறு வேறையா, வேற்றுமையா ஒற்றுமையான்னா வேற்றுமையும் ஒற்றுமையும் அவரே. அப்படின்னா என்னது? ஒற்றுமை வேற்றுமையை கடந்த தத்துவம், மெய்ப்பொருள். இதை புரிய வைக்கிறதுக்கு இப்படி எல்லாம் கான்ட்ரடிக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. சொற்களை முரண்படுத்துவதால் முரண்படாத பேருண்மையை உணரலாம். சொற்களை முரண்படுத்துவதால் சிந்தனைகளை முரண்படுத்துவதில்லை, சிந்திக்கின்ற முறையை ஒழுங்குபடுத்துகிறோம். சொற்களை முரண்படுத்துவதால் சிந்தனையை முரண்படுத்துவதில்லை, சிந்தனையை திருத்துகிறோம் என்பது கருத்து. இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். விஷ்ணுஞ்சிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேகரூபதைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம். நமோஸ்த்வனந்தாய சஹஸ்ரமூர்த்தயே சஹஸ்ரபாதாக்ஷி சிரோருபாஹவே சஹஸ்ரநாம்னே புருஷாய சாஸ்வதே சஹஸ்ரகோட்டியுகதாரிணே நமः. கோவிந்தநாம சங்கீர்த்தனம். சத்குருநாத மகாராஜ் கீ.